அந்த தொடர்ச்சியாக இறை நேசர்களுக்கெல்லாம் பெரிய இறை நேசராக திகழ்ந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் தன்னை ஒரு மனிதராக மாத்திரமே காட்டியிருக்கிறார்கள் என்ற தலைப்பில் பல செய்திகளை நம்ம அறிந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை அல்லாஹ்விடத்தில் ஒரு பிரார்த்தனை செய்கிறார்கள். அது என்ன பிரார்த்தனை என்று சொன்னால், ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிமார்களோடு வாழ்க்கை நடத்தக்கூடியவர்கள் அவங்கள்ட்ட நேர்மையாக நடக்கணும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக செலவு கொடுக்க வேண்டும், தங்கக்கூடிய நாட்கள் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும், எந்த விதமான பாரபட்சம் இருக்கக்கூடாது என்றெல்லாம் இந்த மார்க்கத்தில் நிறைய அதுக்கு கண்டிஷன்லாம் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விதிமுறைகளை முழுமையாக பேணித்தான் நடந்தார்கள். ஆனாலும் மனைவிமார்களில் ஆயிஷா நாயகியின் மீது மாத்திரம் அதிகமாக பிரியம் வச்சுருந்தாங்க. கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சமமாக இருந்துட்டாலும் மனசால் யார் ரொம்ப நேசிப்பாங்கன்னு கேட்டால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மேலே கூடுதலான ஒரு அன்பு அவர்களுக்கு இருந்தது. அதுவும் சமமாக தானே இருக்கணும், எல்லாம் சமமாக இருக்கணும்னு கேட்டால் இதுவும் சமமாக தான் இருக்கணும். அதாவது அங்கே ஒரு நாள் இங்கே ஒரு நாள் தங்குறாங்கன்னா எல்லாம் சமமாக இருக்கும், செலவுக்கு கொடுக்குறாங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக கொடுப்பாங்க, இதெல்லாம் கரெக்டாக இருந்தாலும் யார் மேலே கொஞ்சம் தூக்கலாக அன்பு இருக்கும் என்று கேட்டால் ஆயிஷா நாயகியின் மீது அவங்க அன்பாக இருப்பாங்க. இதை அல்லாஹ் குற்றம் பிடிப்பானான்னா குற்றம் பிடிக்க மாட்டான். ஏன் குற்றம் பிடிக்க மாட்டான்? உள்ளத்தில் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு அந்த எந்த மனிதனும் பொறுப்பாளி கிடையாது. இப்போ நமக்கு ஒரு 4 பிள்ளை இருக்குன்னு வைங்களேன், 4 பிள்ளையில் நம்மளை அறியாமல் ஒரு பிள்ளையை நம்ம அதிகமாக விரும்புவோம், ஒரு பிள்ளையை கம்மியாக விரும்புவோம், பிடிக்கவே செய்யாது. ஒரு வீட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அப்பனுக்கு என்ன செய்ய, 4 பிள்ளை இருந்தால் ஒரு பிள்ளை அறவே பிடிக்காது, ஒரு பிள்ளை ரொம்ப பிடிக்கும். அது மாதிரிலாம் இருக்குது. இது ஏன் பிடிக்குன்னு காரணம் சொல்ல இயலாது. இல்லைங்களா? தகப்பனாருக்கு ஒரு பிள்ளையை பிடிக்கும், தாயாருக்கு ஒரு பிள்ளையை பிடிக்கும். அது ஏன் தாயாருக்கு மட்டும் அந்த பிள்ளையை பிடிக்குது, தகப்பனாருக்கு எந்த பிள்ளையை பிடிக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்? மனசில் அன்பு வருவது என்பதெல்லாம் நம்ம பிளான் பண்ணி திட்டமிட்டெல்லாம் வருவது இல்லை, சும்மா வந்துடும். ஒரு கல்லூரியில் கொண்டு போய் மாணவர்களை சேர்க்குறீங்க, எத்தனை பேர் இருப்பார்கள், அதில் ஏதோ ஒரு 2 பேருக்கு மத்தியில் ஒரு பாசம் வந்துடும், நண்பர்கள் ஆகிக்கிடுவாங்க. அந்த 2 பேர் மட்டும் ஏன் ஆனாங்க யாருக்கும் சொல்ல முடியாது, காரணம் சொல்ல முடியாது. ஏன் இவ்வளோ பேர் இருக்காங்களே எல்லாரோடையும் ஆக வேண்டியது தானே? அப்படிலாம் நான் திட்டமிட்டுலாம் யாரும் போகிறது கிடையாது. அவங்களுக்கு திடீர்னு என்ன செய்யும், ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஈர்ப்பு வந்துடும், அன்பு செலுத்த ஆரம்பித்து விடுவார்கள். அப்போ இந்த மாதிரியான ஒரு மேட்டர்கள்ல எல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இல்லை. நம்ம நினச்சா என்ன செய்கிறது, அன்பை நாங்கள் சமமாக செலுத்துவோம், எல்லாரும் 5 அண்ணன் தம்பி இருந்தால் 5 பேரையும் நான் சமமாக பார்ப்பேன் அப்படின்னு நம்ம செய்ய முடியுமான்னா முடியாது. மனிதனுக்கு அந்த ஆற்றலை எல்லாம் கொடுக்கல. சரி, மற்ற மனிதர்களுக்கு கொடுக்கவில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் கொடுத்தானா? கொடுக்கிறதா இருந்தால் அது மனசையும் கரெக்டாக்கி மனசு விஷயத்திலையும் எல்லாருக்கும் சமமாக அன்பு செலுத்தக்கூடிய வகையில் அவங்களுக்காவது அல்லாஹ் அந்த சக்தியை கொடுத்தானா? கொடுக்கல. அவங்களுக்கு தெரிகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிகிறது, நம்ம கொடுக்கல் வாங்கல்லாம் கரெக்டாக நடந்துக்கிறோம், ஆனால் ஒரு மனைவியின் மட்டும் கொஞ்சம் அதிகமாக நம்ம அன்பு செலுத்துகிறோம். ஆனால் இது பாரபட்சம்தான். இந்த பாரபட்சத்துக்கு நம்ம பொறுப்பாளி ஆக மாட்டோமே, நம்ம கையில் உள்ளது இல்லையே, நம்மளா பிளான் பண்ணி செய்யலையே. அல்லாஹ்வுல கல்புக்குள்ளே இந்த ஒரு அன்பை போடுறான், ஒரு ஆள் மேலே கூட அன்பு போடுறதும் ஒரு ஆள் மேலே குறைவான அன்பை போடுவதும் நம்முடைய கண்ட்ரோலில் கிடையாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் இதை பற்றி துவா செய்கிறாங்க. எப்படி செய்கிறாங்கன்னா, அல்லாஹும்ம ஹாதிஹி கிஸ்மதி ஃபீமா அம்லிக்கு, இறைவா என்னுடைய கண்ட்ரோலில் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களில் நான் இதோ சமமாக நடந்து கொள்கிறேன். என்னுடைய மனைவிமார்கள் மத்தியில் நான் எல்லாத்துலேயும் சமமாக இருப்பேன். எதில் சமமாக இருப்பேன்? என் கண்ட்ரோலில் உள்ளதில் நான் சமமாக இருப்பேன். நான் நினச்சா கரெக்டாக செய்ய முடியும், நினச்சா நிறுத்தி கொள்ள முடியும் இருக்குதுல்ல, என் அதிகாரத்தில் உள்ளது. என் அதிகாரத்தில் உள்ள காரியங்களில் நான் சரியாக நடந்து கொள்கிறேன். ஃபலா தலும்னி, இறைவா என்னை பிடித்து விடாது, ஃபீமா தம்லிக்கு வலா அம்லிக்கு, என் கைவசத்தில் இல்லாமல் உன் கைவசத்தில் இருக்குமே. அதாவது உளப்பூர்வமாக ஒருவர் மீது அன்பு கூட செலுத்துவோமே, ஒருவர் மீது அன்பு குறைவாக செலுத்துவோமே, அது என் கையில் இல்லை, அது உன் கையில் இருக்கிறது. அதுக்கு நீ என்னை பிடிச்சிடாது, நான் இல்லை காரணம். நான் ஆயிஷா நாயகின் மீது அதிகமாக அன்பு வைக்கிறேன்னா நீ எப்படி ஏற்படுத்துகிற? நானே திட்டம் போட்டு ஆயிஷாவை நேசிக்கணும்னு பிளான் பண்ணியா செஞ்சேன்? அப்படிலாம் கிடையாது. அப்போ ஒரு ஆள் மீது அன்பு அதிகமாக இருப்பது அது பாரபட்சம் ஆகாது. ஏன்? நம்மளா செஞ்சால் தான் பாரபட்சம். நம்முடைய அதிகாரம் இல்லாமல் நம்மை அல்லாஹ் இயக்குனான் என்று சொன்னால் அதற்கு நம்ம பொறுப்பாளி ஆக மாட்டோம். அப்போ இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறாங்க. இது திருமதியில்
1059வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். இதில் என்ன வழங்குறோம்? உள்ளங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அதிகாரத்தை வந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கே கொடுக்கல. எப்படி நம்ம உள்ளத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாதோ அதே மாதிரி தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உள்ளத்தையும் அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது. அல்லாஹ்வா பார்த்து செய்கிறதே தவிர நான் கரெக்டாக வச்சுருப்பேன் நம்ம அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி என்ன செய்வாங்க? சத்தியம் செய்யும் பொழுது லா முகல்லிபில் குலூப், அடிக்கடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியம் செஞ்சார்களே ஆனால் அல்லாஹ்வின் மீது சத்தியமாகன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு பதிலாக எதை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்கன்னா உள்ளங்களை புரட்டுகிறானே அவன் மீது சத்தியமாக. அல்லாஹ் வந்து உள்ளங்களை புரட்டுறவனா இருக்கிறான், நம்ம உள்ளத்தையும் புரட்டி விட்டுருவான். உள்ளங்களை புரட்டக்கூடிய அல்லாஹ்வின் மீது சத்தியமாக என்பதை தான் சத்தியம் செய்யும் பொழுது அல்லாஹ்வுக்கு இந்த வார்த்தை தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க. என்னுடைய உயிர் யார் கைவசத்தில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாகன்னு சில நேரங்களில் சொல்லுவாங்க, அல்லாஹ்வின் மீது சத்தியமாகன்னு சொல்லுவாங்க. அதிகமாக எதை சொல்வார்கள்னு கேட்டால் உள்ளங்களை புரட்டக்கூடியவன் முகல்லிபுல் குலூப் இருக்கிறான்ல, அல்லாஹ்வுக்கு ஒரு பேர் உள்ளங்களை புரட்டுறவன் சொல்லி, அந்த பேரை சொல்லி தான் அவங்க என்ன செய்வாங்க? அதிகமாக சத்தியம் செய்வார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ நம்ம இதில் இது என்ன காட்டுகிறது? நம்மெல்லாம் வந்து எல்லாத்துலேயும் சமமாக நடந்துட்டாலும் உள்ளம் விஷயத்தில் நம்ம சமமாக நடக்காட்டி சாதாரண மனிதர்னு விட்டுடலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காவது அல்லாஹ் நினைஞ்சிருக்கலாம், அவங்க மாதிரி மற்றவங்க மாதிரி நீ கிடையாது, நீ வந்து உள்ளத்தையும் என்ன செய்யலாம், யாரை விரும்பணும் யாரை வெறுக்கணும் என்பதெல்லாம் நீனா பிளான் பண்ணிக்கிறலாம், யார் மேலே அன்பு செலுத்தணும் யார் மேலே செலுத்தக்கூடாதுன்னு நீனே முடிவு செஞ்சுக்கிறலாம், உனக்கு அந்த அதிகாரத்தை தந்தாச்சு என்று அல்லாஹ் செஞ்சானா? இல்லை. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய உள்ளத்தை தாமே கண்ட்ரோலில் வைத்து கொள்ள முடியாது என்று சொல்லி இருக்கும் பொழுது எப்படி வந்து மகான்கள் சேகுமார்கள் இவங்கெல்லாம் வந்து நம்ம உள்ளத்தை பக்குவப்படுத்துவாங்க, நம்ம உள்ளத்துக்குள்ளே நுழைஞ்சி அதை ஆதிக்கத்தை கையில் எடுத்துருவாங்க, நமக்கு லகான் போட்டு இழுத்துருவாங்க, தவறான எண்ணங்கள்லாம் வராமல் இந்த சேகுமார்கள் என்ன செய்வாங்க, நம்மளை காப்பாற்றி விடுவார்கள் என்று சொல்லி தானே இந்த முரீதுகள்லாம் உண்டானது. இந்த முரீதுகளுடைய பரிணாமம் தானே தர்காங்கிறதெல்லாம். முரீதுன்னு இருக்கும்போது முரீது வியாபாரம் பண்ணிடுவான், அவன் செத்துருவானா, சீடர்கள் இருப்பாங்களா, இவங்க தர்கா கட்டி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் மக்கள்லாம் போக ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாருக்கும் இந்த முரீதுகள் இருப்பாங்க. யாருக்கெல்லாம் தர்கா கட்டி வச்சிருக்கிறானோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முரீதுகள் இருப்பாங்க. முரீதுனா என்ன? ஏஜெண்டுகள். அவங்களுடைய ஏஜெண்டுகள் யாருக்கு இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய தர்கா கட்டிடுவாங்க. ஏஜென்ட் இல்லாமல் செத்தாண்டு வைங்க, நல்லவனா வாழ்ந்து ஏஜென்ட் வைக்காமல் செத்தாண்டு வைங்க, அவனுக்கு இன்னும் தர்கா கட்ட மாட்டான். அப்போ இந்த தர்காக்கள்லாம் உண்டானது கூட எதில் உண்டாகுது தெரியுமா? இந்த மனிதர்களை வந்து உள்ளத்தை பக்குவப்படுத்தக்கூடியவர்கள், உள்ளங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர்கள் என்று நினைத்து அவர்களுக்கு சீடர்களாக ஆகி அவங்கள காலில் விழுந்து கும்புற அளவுக்கு ஆயிட்டு செத்து போன பிறகு அவருக்கு மரியாதை பண்ணுறோம் கொண்டாடுறோன்னு கட்டி வச்சதை தான் மீதி மக்கள்லாம் போய் வழிபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. 95% தர்காக்கள் எல்லாம் இந்த முரீதீன்களால், அந்தந்த ஷேகுமார்களாக இருந்து முரீதாக இருந்தாங்க இல்லையா, இந்த முரீதுமார்களால் கட்டப்பட்டது தான் இந்த வழிபாட்டு காரணமாக இருக்கிறது. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த ஒரு பிரார்த்தனை, அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் என்னை பிடிச்சிடாத, நான் ஆயிஷா மேலே அதிக அன்பு செலுத்தினேன், நீயா வந்து மற்ற மனைவிமார் அவ்வளோ அன்பு செலுத்தலைன்னு என்னை கேட்டுப்படாத. ஏன்? அது என் கையில் கிடையாது. நீங்கன்னா அவங்க மேலே அன்பு அதிகமாக போடுற, ஒரு ஆள் மேலே அன்பு கம்மியாக போட்டால் நானும் அதுக்கு பொறுப்பு, என்னை இதுக்கு பிடிச்சிடாதே என்று சொன்னதிலிருந்து உள்ளங்களுடைய கண்ட்ரோல் கிடையாதுன்னு விளங்கிக் கொள்கிறோம். இதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதராகத்தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க, அதை சொல்லித்தர்றதுக்கு தான் வந்தாங்க. இந்த துவாவை கூட நமக்கெல்லாம் தெரிகிற மாதிரி ஏன் செஞ்சாங்க? இது அல்லாவுக்கும் அவங்களுக்குள்ள விஷயமா நினைஞ்சிருக்கலாம், அவங்களும் அல்லாட்ட கேட்டு பேசாமல் விட்டு போயிருக்கலாம்ல. இது ஏன் நமக்கெல்லாம் வந்து அறிவிக்கப்படுற அளவுக்கு சொல்கிறாங்க? அது சகாபாக்கள் காதில் விழுந்து அதை வந்து நமக்கு அறிவிக்கிற அளவுக்கு செய்கிறாங்கன்னு எதுக்காக வேண்டி? நம்ம தெளிவாக இந்த மார்க்கத்தை புரிஞ்சுக்கணும். இது அல்லாஹ்வுடைய மார்க்கம், மனிதனுக்கு இந்த ரைட்டும் கிடையாது, அல்லாஹ்வுக்கு மட்டுமே உள்ள சொந்தமான மார்க்கங்கிறது நிலைநாட்டணும் என்பதற்காகத்தான் இதையெல்லாம் நமக்கு தெரிகிற விதமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். அதே மாதிரிங்க ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்கன்னா பள்ளிவாசலில் தொழுகை நேரம், சுபுக நேரம், தொழுகை நேரம் எல்லாம் சஃபா நின்றுட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இமாமாக இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் இமாம் கொண்டு வந்து முதல் வரிசையில் இமாம் நிற்க வேண்டிய இடத்துல நின்றுட்டாங்க. திடீர்னு அவங்களுக்கு யாகம் வருது, ஆகா நம்ம வந்து குளிப்பு கடமையாக இருந்துமே குளிக்காமையில் வந்து நிற்கிறோம், குளிப்பு கடமையாக இருந்தால் குளிச்சிடணும் இல்லையா, கடமையான குளிப்பு இருந்து அவங்க என்ன செய்கிறாங்க, குளிக்க மறந்துட்டு பள்ளிவாசலுக்கே வரக்கூடாது, அதுக்கு ஒரு தொழுகையும் நடத்தக்கூடாது, பள்ளிவாசலுக்கே வரக்கூடாது, குளிக்காமல் தொழுகையும் நடத்தக்கூடாது, 2 மிஸ்டேக் அவங்களுக்கு நடக்கிறது. அப்போ பள்ளிவாசலுக்கு வர்றது குளிப்பு கடமையானவர்கள் வந்து குளிக்காமல் என்ன செய்யக்கூடாது, பள்ளிக்கு வரக்கூடாதுன்னு தடை இருக்கிறது. கடந்து போவதற்காக வரலாம், இந்த வழியாக புகுந்தா அந்த வழியாக போக முடியும்னு சொன்னால் அதுக்கு மட்டும் அல்ல அனுமதிக்கிறான். இல்லை ஆபிரி சபீலின், பாதையை கடந்து செல்பவர்களாக தவிர
நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பள்ளிவாசலுக்கு போகாதீங்கன்னு அல்லாஹ் வந்து குர்ஆன்லேயே தடுக்கிறான். அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போ குளிப்பு கடமையாக தானே இருக்கிறாங்க. கடமையான குளிப்புக்கு உரியவர்கள் குளிக்காமல் பள்ளிவாசலுக்கு வரலாமா? அது பெரிய மேஜர் மிஸ்டேக், அது தப்பு, குற்றம், அல்ல இடத்துல பெரிய பாவம். ரெண்டாவது தொழுகைக்கு வந்து நின்றுட்டாங்கன்னு வைங்களேன், தொழுகைக்கு வந்து நின்றவன்னு என்ன செய்யுதுன்னு கேட்டால் அப்போ தான் ஞாபகம் வருது, ஆஹா நம்ம வந்து குளிக்காமையிலே வந்துட்டோம்னு சொல்லி உடனே பதறி போய் என்ன செய்கிறாங்க, அப்படி நில்லுங்கன்னு சொல்லி எல்லாரும் நிற்க வச்சுவிட்டு வேகமாக வீட்டுக்குள்ளே போய் குளிச்சுட்டு ஈரம் சொட்ட சொட்ட தலையிலிருந்து தண்ணீர் வடிய வடிய வந்து நின்று இமாமாக நின்று தொழுகை நடத்தினார்கள். இப்படிங்கிற செய்தி வந்து புகாரியில் 275வது ஹதீஸ்லையும் 640வது ஹதீஸ்லையும் நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனித தன்மைக்கு அப்பாற்பட்டு அவங்க இறை நேசர்களுக்கெல்லாம் பெரிய இறை நேசராக இருக்கிறதுனால நம்மளுக்கெல்லாம் வரக்கூடிய மறதி அந்த மிஸ்டேக்குகள்லாம் வராது என்ற மாதிரி படைக்கப்பட்டிருப்பார்களே. ஆனால் கடமையான குளிப்போட பள்ளிக்கு வந்திருப்பாங்களா? நமக்கு மறதி வரலாம், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு எப்படி வர்றது, அவுலியாவுக்கு எப்படி வரணும், அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. நமக்கெல்லாம் வரலாம், அவுலியாவுக்கு மறப்பாரா? அவுலியாவுக்கு தெரியாத விஷயம் இருக்குமா? அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படியான ஒரு டிஃப்ரெண்ட் இந்த மார்க்கத்தில் இருக்குமே. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது இந்த மாதிரி மேட்டர் நடந்திருக்குமா? இத்தனை தொழுகை நடத்துகிற அளவுக்கு வந்து நின்றுட்டாங்களே. அப்போ பள்ளி ஆசலுக்குள்ளே வர்றது பாவமான காரியமாச்சே. தெரியாமல் வந்தால் பாவம் இல்லை, மறதியாக வந்தால் பாவம் இல்லை. ஆனால் மறதியும் தானே இது காரணம் சொல்ல போகிறோம், இல்லை தெரிஞ்சுக்கிட்ட வேணும்னு தான் சொல்ல போகிறோமா? தெரிஞ்சுக்கிட்ட குளிப்பு கடமை வேணும்னு தான் வந்தாங்கன்னு சொல்லி குற்றவாளி ஆக்க போகிறோமா? இதுக்கு நம்ம என்ன தான் பதில் சொல்லுவோம்? அவங்க மறந்துட்டுன்னு சொல்கிறாங்க, யாவும் பண்ணி தானே சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன வழங்குறோம்? நபிகள் நாயகம் இது எவ்வளோ முக்கியமான ஒரு கடமை. அதாவது ஒரு மனைவியரோட சந்தோஷமாக இருந்து விட்டால் குளிக்கணும் என்பது முக்கியமான கடமை தானே. அதை கூட பெரும்பாலும் யாரும் மறக்க மாட்டோம் தானே. நம்ம கூட மறக்கிற விஷயங்கள் சிலது இருக்குதுங்க. குளிப்பு கடமை யாராவது மறக்குவோமா? பெரும்பாலும் மனிதனுக்கு இதில் மறதி வராது. கரெக்டாக நினைஞ்சிருவாங்க, அவங்கவுங்க அது செஞ்சிருவாங்க. அது கரெக்டாக யாபத்தில் இருந்துட்டு இருக்கான், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதில் கொண்டே மறதி உண்டாக்குறான் அல்ல. இதுலலாம் யாருக்குமே மறதி வராது. இதில் போய் என்ன செய்யறான் அல்ல, வந்து மறதியை உண்டாக்கி எதுக்கு இதை காட்டுறான்? மனிதர் தான் என்பதை காட்டுவதற்காக வேண்டி சபையில் நிற்க வச்சு அவ்வளோ பேரையும் சாட்சியாக்கி சஃப்பில் அணிவகுக்க வச்சு கிளம்பும் போதே யாபப்படுத்தி நிப்பாட்டி தான் ஒருத்தரும் தெரியாமையாவது போயிருக்கும். பள்ளிவாசல் வரைக்கும் வர வைக்கிறான் அல்ல, இவ்வளோ மக்களையும் பார்க்க வைக்கிறான். தொழுகை தக்பீர் கட்டுற வரைக்கும் கடைசி வரைக்கும் வருது. அப்புறமா இந்த நீங்கள் குளிச்சுட்டு வந்துடுறேன், நான் குளிப்பு கடமையான நிலையில் ஒடியாந்துட்டேன்னு சொல்லி வேகமாக ஓடி போய் குளிச்சுட்டு வந்து அந்த மக்களை நிற்க வச்சுட்டு என்ன செய்கிறாங்க, தொழுகிறாங்கன்னா இது மக்களுக்கு அறிகிற மாதிரி அல்ல இதை ஏன் செய்கிறான்? இது வழங்க வேணாமா? இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாலும் எந்த மகானாக இருந்தாலும் இதுதான் நிலைமை. மனிதர் தான். மனிதருக்கு மேம்பட்ட ஒரு ஆற்றல் வந்து கொடுக்கப்படவில்லை என்பதற்கு இது மாதிரியான சம்பவங்கள்லாம் சான்றாக இருக்கிறது. அதே மாதிரி வந்து இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் லொஹரோ அசரோ தொழுகிறார்கள். அதாவது சத்தம் இல்லாமல் தொழுகிற தொழுகை. ஹதீஸில் லொஹரோ அல்லது அசர்னு வருகிறது. அப்போ லொஹர் தொழுகை அசர் தொழுகையோ தொழுவிக்கிறாங்க. தொழுவிக்கும் போது என்ன ஆச்சுன்னா, பின்னாடி இருந்து பின்பற்றி தொழக்கூடியவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் 3 மத்தனை ஓதுறாங்க. சத்தம் போட்டு ஓதலையில் சும்மா நிற்கிறமேண்டு அவர் ஓத ஆரம்பிச்சிடுறாரு. ஆரம்பத்தில் இப்படி தான் சட்டங்கள்லாம் தெரியாமல் இப்படிலாம் இருந்தாங்க. ஒன்றா சொல்லி கொடுத்தா கரெக்ட். நம்ம இப்படி யாரும் ஓத மாட்டோம். இப்போ ஏன்னா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சட்டத்தை அனுபவத்தின் மூலமாக. இஸ்லாமே அப்போ தான் வந்திருக்காங்கும் போது ஒன்றா தான் அறிஞ்சிக்கிற நிலையில் இருக்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ் லொஹர் அசர் தொழுவிக்கிறாங்க. அவர் பின்னாடி சப்பி ஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலாண்டு அவர் இமாம் வேலையை அவர் செய்கிறார். பின்னாடி இருந்து என்ன செய்கிறாரு, சத்தம் போட்டு சப்பி ஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலாண்டு ஓதுறாரு. ஓதுனா தொழுகை முடிக்க முடியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது எல்லாத்தையும் முடிச்சுவிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், யார் ஓதுனா ஐயுக்கும் கர ஹல்ஃபி பி சப்பி ஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலா, எனக்கு பின்னாடி இந்த சப்பி ஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலான்னு ஓதுனாலும் யார்? சலாம் கொடுத்து தொழுகைலாம் முடித்த பிறகு அது யாருப்பா சப்பி ஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலான்னு அந்த சூறா ஓதுனாலும் யாருன்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு ஆள் என்ன செய்கிறாரு, நான் தான் ஓதுனேன் ஆனான்னு ஒரு சொல்கிறாரு. ஆனால் சொல்லிட்டு பயந்துட்டு என்ன செய்கிறாரு, உளம் உரிது பிகா இல்லல் கயிர், நல்லதை நாடி தான் ஓதுனேன், உங்களுக்கு இடைஞ்சல் பண்ணுறதுக்கு நான் நாடலை, சும்மா இருக்கிறதுக்கு தான் ஓதுவோமேன்னு ஓதிட்டேன், நன்மையை தான் நாடுனேன்னு அவர் என்ன செய்கிறாரு, அதுக்கு ஒரு சமாதானத்தையும் சேர்த்து நான் தான் ஓதுனேன் அப்படிங்கிறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், நீ ஓதுனப்பா எனக்கு டிஸ்டர்ப் ஆகுதே, நீ அங்கே ஓதுனீன்னா நான் ஓதுறேன் எனக்கு தடுமாறுகிறது, நம்ம என்ன தொழுகணும்னு எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது, எனக்கு குழப்பம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கிறது. அது அர்த்தம் செய்யும். ஒருத்தர் வந்து போய் பேசிக்கிட்டு இருந்தாரே, ஆனால் நம்ம எழுதிக்கிட்டு இருக்கோம்னு வைங்களேன், எழுதிக்கிட்டு இருக்கும்போது உட்காந்து ஒரு ஆள் பேசிட்டு இருந்தால் என்னவாயிரும், நம்ம எழுத்தில் கவனம் ஓடாது. ஏன்னா மனிதனுக்கு வந்து காதை ஒரு பக்கம் கொடுத்துட்டு மூளையை இன்னொரு பக்கம் கொடுக்க முடியாது.
காது எந்த பக்கம் இருக்குது அங்கேயும் மூளையை கொடுத்தா தான் என்னவா இருக்கும், ஒழுங்காக கவனமாக போகும். ஏன்னா அது சத்தம் வந்து நம்முடைய கவனத்தை வந்து திருப்பக்கூடியது, அதிகமாக திருப்பக்கூடியது. கண்ணு கூட அவ்வளோ திரும்பாது, ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு கூட எழுதிடலாம். காது வந்து சீக்கிரமாக என்ன செய்யும், நம்மளை கவனத்தை திருப்பி விடும். அப்போ கவனத்தை திருப்பக்கூடிய வகையில் நீம்பாட்டுக்கு ஒன்று ஓதுனா காதில் விழுவுது. நான் வந்துக்கிட்டு என்னை தொழுவும் போது நானும் எனக்குள்ளே ஓதணுமா இல்லையா, அதில் சூறாக்கள்லாம் தடுமாறுகிறது, குழப்பத்தை ஏற்படுத்துறீங்களப்பா, இனிமேல் இப்படி செய்யாதீங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்கிறாங்க. இது முஸ்லீமில் 603வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. இதுலேருந்து நம்ம என்ன விளங்குறோம்? அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இந்த மனிதர்கள் எப்படி டிஸ்டர்ப் ஆவாங்களோ அந்த மாதிரி டிஸ்டர்ப் ஆகிற படைப்பவங்க இல்லை. அவங்க மகானுக்கெல்லாம் மகானு என்ற காரணத்தினால் நீங்கள் என்னத்தை கற்றுனாலும் அவங்க ஈடுபாடாக இருந்துகிட்டு இருப்பாங்க. யார் எந்த டிஸ்டர்பும் ஏற்படுத்த முடியாது என்று படைக்கப்பட்டார்களா? நமக்கு எப்படி டிஸ்டர்ப் ஆகும் அப்படி ஆகுது. ஒரு இமாம் ஓதி தொழுவிச்சிட்டு இருக்கும் பொழுது பின்னாடி ஒருத்தர் ஓத ஆரம்பித்தார்னா இமாமு கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகி போயிடுவார், குழம்பிடுவார். நம்ம ஒரு காரியத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும்போது மூளை சம்மந்தப்பட்ட காரியம், கை சம்மந்தப்பட்ட கால் சம்மந்தப்பட்ட காரியத்தை செஞ்சுக்கிட்டு கேட்டுட்டு இருக்கலாம். விலங்குதா நூல் கோத்துட்டு இருக்கலாம், பூ கட்டிக்கிட்டு இருக்கலாம், அம்மியை அரைச்சிக்கிட்டு என்ன செய்யலாம், காதில் ஏதாவது பயானம் கேட்டுக்கிட்டு முளவை அரைக்கலாம், அதெல்லாம் செய்யலாம். ஆனால் வந்து இதை செய்ய முடியும். மூளைக்கு வேலை கொடுக்குற விஷயங்களையும் காதுக்கும் கொடுக்க முடியுமா? காதோடு சேர்த்து மூளையும் சேர்த்தான் கொடுத்துடணும். அப்படி கொடுத்தாலும் வேண்டாம் கேட்கலாமே தவிர இது மூளை சம்மந்தப்பட்ட வேலை. ஓதிக்கிட்டு இருக்கிறோம், அதில் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக கேட்க முடியாது. சத்தமிட்டோ சத்தம் இல்லாமலையோ நான் பேசிக்கிட்டே இருக்கேன்னு வைங்க, இங்கே ஒரு ஆள் ஓதுனா எனக்கு கேட்குமா? என் பேச்சு வேண்டாம் தடுமாற்றமாகுமே தவிர அவருடைய இது என்ன செய்யாது, கேட்காது. என்னுடைய ஓதுதல் வந்து கண்டிப்பாக நின்று போயிடும். இது எனக்கு ஏற்படுற மாதிரி, உங்களுக்கு ஏற்படுற மாதிரி, எல்லா மனிதருக்கு ஏற்படுற மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்பட்டிருக்கா இல்லையா? இது ஏன் தொழுதவனை யார் இதை ஓதுனான்னு கேட்டு இதை கண்டிக்கிறாங்க. நீ ஓதி நம்மளை குழப்பத்தை உண்டாக்கி விட்டியப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டிஸ்டர்ப் பண்ணி விட்டியே, இடைஞ்சல் பண்ணிட்டேன்னு கேட்குறாங்களே. அவங்க மனிதத்தன்மையோடு இருந்தார்களா அல்லது மகான் என்ற காரணத்திற்காக வேற தன்மை எல்லாம் கொடுத்துட்டானா? அல்லாஹ்வுடைய தூதராக நியமித்த காரணத்தினால மனிதத்தன்மையெல்லாம் உருவி எடுத்துவிட்டு உங்களை வேற ஒரு படைப்பு ஆக்கிட்டோன்னு கொடுத்தானா? நம்மள மாதிரி இருந்தாங்களா? இதுலேருந்து தப்பிச்சு கொள்ளணுமோ ஒரு தேவை தானே. பெரிய பெரிய பயங்கரமான துன்பங்கள்ல இருந்தெல்லாம் விடுபட்டுருவாங்கன்னு சொன்னால் இந்த டிஸ்டர்ப்லேயும் தப்பிச்சுக்கலாம்ல. என்னை யார் டிஸ்டர்ப் பண்ணாத படைப்புனா? நீ வேலை யாருக்கு வேணாலும் டிஸ்டர்ப் பண்ணலாம், எனக்கெல்லாம் பண்ண முடியுமா? நீ வேணா கத்தி பாரு, நான் ஓதி காட்டுறேன்னு சொல்லணுமா? அப்படி தானே இருக்கணும். அப்படி எல்லாம் படைக்கவில்லை. இது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அந்த மாதிரி இருக்கிறது. அதே மாதிரி வந்து இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து மதீனாவுக்கு வந்த ஆரம்ப நேரம், மதீனாவுக்கு வந்த புதுசில் என்ன செய்கிறாங்கன்னா, மதீனாவில் எல்லாருமே பேரிச்ச மரத்தை வைத்து பேரிச்சம் தோப்புகளை வைத்து விவசாயம் பண்ணக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், அந்த பேரிச்ச தாவரங்களில் வந்து ஆண் தாவரம் பெண் தாவரம்ன்று அது பிரித்து வச்சுருப்பாங்க. அதை என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அதை இணைப்பு செஞ்சு மகரந்த சேர்க்கை மூலமாக, அயல் மகரந்த சேர்க்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இணைப்பின் மூலமாக செய்யும் பொழுது உற்பத்தியாகும். இந்த பூக்கள்லாம் காய்க்கிறதுக்கெலாம் என்ன காரணம்? பூக்களில் வந்து ஒரு மரத்தில் வந்து நிறைய பூக்கள் பூக்கிறது. அந்த பூக்களில் ஆண் பூண்டு இருக்குது, பெண் பூண்டு இருக்கிறது. ஆண் பூக்கள் வந்து காய்க்காது, பெண் பூ தான் காய்க்கும். பெண் பூ கூட எப்போ காய்க்கும் தெரியுமா? ஆண் பூவில் வந்து மகரந்த பொடின்னு ஒரு பொடி இருக்கும். அந்த பொடி வந்து பெண் பூவில் வந்து படணும். எப்படி படும்? காத்தடிச்சு அதன் மூலமாக வந்து படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதில் வண்டுகள் போய் அந்த ஆண் பூவில் உட்காந்துட்டு காலில் அந்த பொடியை ஒட்டிக்கிட்டு வந்து மறுபடி பெண் பூவில் உட்காரும் பொழுது அதுதான் காயாக காய்க்கிறது. ஆண் பூலாம் உதிர்ந்து கொட்டி போய்விடும். அப்போ அந்த மாதிரியான ஒரு மெத்தட்லாம் இருக்கிற மாதிரி என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த ஒட்டு அந்த ரெண்டையும் ஜாயிண்ட் பண்ணி என்ன செய்வாங்க, ஒட்டு முறையில் வந்து ஆண் பாலை பெண் பாலைன்னு இருக்கும். ரெண்டு பாலையும் இணைச்சி என்ன செய்வாங்கன்னா செய்யும்போது பேரிச்சம்பழம் நல்லா காய்க்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த காலத்தில் ஒரு முறையை அந்த மக்கள் கண்டுபிடிச்சி வச்சுருந்தாங்க. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இது மாதிரி அவங்க பார்க்கல. மதீனாவில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதை பார்க்குறாங்களா, என்னப்பா செஞ்சு வச்சுக்கிறீங்க, மரத்தை இப்படி கட்டி கட்டி வச்சு ஜாயிண்ட் பண்ணி வச்சுக்க, என்ன மேட்ரு இது அப்படிங்கிறாங்க. இல்லை இப்படி செய்வோம், இதனால் நிறைய உற்பத்தி ஆகும் அப்படின்ற உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, இதை விட்டுருங்க, இது அறிவுக்கு அவங்களுக்கு பொருந்தலை, அறிவுக்கு பொருந்தா விஷயமா இருக்குதுனால அவங்க நினச்சிருக்கிறாங்க, இந்த வேலையை நீங்கள் விட்டுருங்கன்ட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி சஹாபாக்கள் என்ன பண்ணிட்டாங்க, அந்த வருஷம் யாரும் எதனா பண்ணாதீங்க, இப்போ சும்மா இயற்கையாக விட்டுருங்க, அது வளர்றபடி வளரட்டும் என்று இந்த செயற்கையாக இந்த உற்பத்திக்காக செய்யக்கூடிய இந்த ஏற்பாட்டை வந்து நிறுத்தி கொண்டார்கள். நிறுத்தினா பார்த்தா உற்பத்தி மகசூல் குறைஞ்சி போச்சு. இருக்கிறதெல்லாம் ரொம்ப அந்த வெட்டையாக அந்த சாவி மாங்கல், அதாவது தரம் குறைந்த மட்டமான பேரிச்சம்பழங்களாக என்ன செய்யுது, உற்பத்தி ஆகியிருக்கிறது. உற்பத்தியுடைய அளவும் குறைந்து விட்டது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, வந்து மாலி நகலிக்கும், என்ன பேரிச்சம்பழம் என்ன பாய்ச்சி நல்லா போன வருஷம் நல்லா இருந்துச்சு, இந்த வருஷம் இப்படி இருக்கேங்கிறாங்க. அது ரொம்ப நாளாச்சு நடந்து, அன்னைக்கேவா காய்ச்சிறேன்,
இது ஒரு நாள் சொல்லியிருப்பாங்க, அதுக்கப்புறம் 6 மாதமோ எவ்வளோ காலம் அந்த காய்ப்பதற்கு எடுக்குமோ அவ்வளோ காலம் போய் விட்டதுனால நம்ம சொல்லி தான் இப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியலை. திடீர்னு இந்த பேரிச்ச மரத்தை பார்த்துட்டு என்ன இது ஏன் இப்படி இருக்குது பேரிச்ச மரம், போன வருஷம் நல்லா இருந்துச்சு, இந்த வருஷம் உற்பத்திலாம் அப்படி கம்மியாக கிடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சஹாபாக்கள் என்ன பண்ணுறாங்க, என்னாச்சு நீங்கள் என்னங்க சொன்னீங்க, உங்கள் சொல்ல தான் நிப்பாட்டி விட்டோம், நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மெத்தடில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அதை நீங்கள் விட சொல்லிவிட்டீங்க, நீங்கள் சொல்லிட்டீங்களேன்னு நாங்கள் நினைச்சிட்டோம், நாங்கள் விட்டுவிட்டோம், விட்டவுடனே இப்போ என்ன ஆச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்ணிட்டாங்க, அடாடா அதை நீங்கள் கேட்டிருக்காம இருக்கலாமே. என்ன சொல்கிறாங்க, அது என்ன மார்க்க விஷயமா, மார்க்க விஷயமா நான் வந்து தொழுகை இபாதத்து திக்ரு இதுகளை சொன்னால் அது அல்லாஹ்ட்டேருந்து வாங்கி சொல்கிறேன், வஹீல சொல்லுவேன். இதெல்லாம் என் மனசுக்கு பட்டது சொன்னேன்னா நீங்கள் என்ன செய்யணும், இது மார்க்க சம்பந்தப்பட்டது இல்லைன்னு நீங்கள் செஞ்சுட்டு போக வேண்டியதானே, துன்யாவுடைய விஷயம் உங்களுக்கு தான் நல்லா தெரியும் அப்படி சொல்கிறாங்க. அன்தும் ஆலமு பி அம்ரி துன்யாக்கும், உங்களுடைய துன்யாவுடைய விஷயம் உங்களுக்கு தான் நல்லா தெரியும். எனக்கு அவ்வளோ, நான் விவசாயத்தை படிச்சுட்டு வந்த ஒரு ஆளானா அதை சொல்லித்தர்றதுக்காக வேண்டிய அல்லாஹ் வந்து தூதரை அனுப்பியிருக்கிறான். எப்படி இறைவனை ஏற்றுக்கொள்ளணும், இறைவனை நம்பணும், மறுமை எப்படி இருக்கும் அதுகளை சொல்லித் தருவதற்கு, இறைவனை எப்படி வணங்குறது என்பதை சொல்லித் தருவதற்கும், ஹலால் ஹராமுகளை சொல்லித் தருவதற்கு தான் என்னை எல்லாம் அனுப்பியிருக்கிறான். அதில் நான் கரெக்டாக சொல்லிடுவேன். ஏன்னா நானாக சொல்வது இல்லை, வஹீல சொல்வது. இதெல்லாம் நானாக சொல்கிறது எனக்கு பட்டது நான் சொன்னேன், இதை ஏன் கேட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது முஸ்லீமில் 4358வது ஹதீஸில் இருக்கிறது. அதுக்கப்புறம் 4356 வேற ஒரு வாசகம் வருது, இன்னமா லனன்து லன்னா, நான் ஒரு ஊகமாக சொன்னதானே, இந்த வகையிலே சொன்ன இதெல்லாம் நான் ஒரு ஊகமாக எனக்கு பார்க்க சரியாக தெரியல சொன்னேன். ஃபலாத்து ஆகிதூனி பில்லன்னி, நான் ஊகமாக சொன்னதுக்காக என்னையை பிடிச்சி விடாதீங்க, நீங்கள் கேட்காம இருந்திருக்கணும், நீங்கள் பிடிவாதம் நினைச்சிருக்கணும், இதில் எங்களுக்கு நன்மை இருக்கிறது, இதை நாங்கள் விடமாட்டோம்னு நீங்கள் சொல்லியிருக்கணும், நான் சொன்னதை கேட்டுவிட்டு இப்போ ஏமலே பழி போட பார்க்குறீங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, இந்த வார்த்தையை சொன்னாங்கன்னு முஸ்லீமில் 4356வது ஹதீஸில் இருக்கிறது. 4357வது ஹதீஸ் எப்படி வருதுன்னு கேட்டால், இன்னமா ஆன பஷருன், நான் ஒரு மனிதன் வந்து இதை அமர்த்துக்கும் பி செய்யும் என் தீனிக்கும், உங்கள் மார்க்க சம்பந்தமாக நான் எதையாவது உங்களுக்கு கட்டளை போட்டேன்னு சொன்னால் ஃபஹுது பிஹி, அதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒய்தா அமர்த்துக்கும் பி செய்யும் என் ரயி, சொந்த அபிப்பிராயமாக நான் என்னத்தையாவது சொல்கிறேனே ஆனால் இன்னமா ஆன பஷருன், அப்போ என்னை மனிதனாகத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும், நான் சொன்னேன்னு நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லாவிடமிருந்து பெற்று தர்ற விஷயத்தில் நான் தவறு செய்ய மாட்டேன். மனிதன் என்று சொல்லும் பொழுது நீங்கள் எல்லாம் ஒன்று ரைட்டுன்னு சொல்லி எனக்கு தப்பாக படும், எனக்கு தப்புன்னு போடுறது உங்களுக்கு ரைட்டாக படும், கடைசியில் ஏதாவது ஒன்று தான் ரைட்டாக இருக்கும். அப்படி இருக்கிற காரணத்தினால நீங்கள் உங்களுக்கு சரின்னு பட்டதை தான் செய்யணும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக முஸ்லீமில் 4357வது ஹதீஸில் இருக்குது. 4356, 4357, 4358, 56, 57, 58 வரிசையா இந்த 3 ஹதீஸுகளை நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் இதில் நம்ம என்ன விளங்குறோம், இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒன்று தெரியாத ஒன்றும் கிடையாது அப்படிலாம் எழுதி வச்சுக்கிறாங்க கவிதையில், புர்தாவில் என்ன செய்யறான், ஒமின் உலூமிக்க இல்முல் லௌஹி ஒல் கலமின்லாம் எழுதி வச்சுக்கிறாங்க. லௌஹுல் மஹ்ஃபூல்ல இருக்க அதில் உள்ள விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய ஞானத்தில் ஒரு சிறு பகுதிங்கிறான். ரசூலுல்லாஹ்வுடைய ஞானம் இருக்க அது பெருசான், லௌஹுல் மஹ்ஃபூல்ல இருக்கிறது கம்மியான். லௌஹுல் மஹ்ஃபூல்ல இருக்கிறது அல்லாஹ்வுடைய ஞானம். இவன் இந்த புர்தாங்கிற ஒரு பேரில் எழுதி வைக்கிற பாட்டில் எழுதி வச்சுக்கிறான், ஒமின் உலூமிக்க இல்முல் லௌஹி ஒல் கலமி, லௌஹுல் மஹ்ஃபூல்ல இருக்கக்கூடிய கலமால் எழுதப்பட்ட செய்தி இருக்கிறத அல்லாஹ் உத்தரவு போடுறான் கலமுக்கு, எழுது, என்ன எழுத, நடந்தது நடக்க இருப்பது எல்லாத்தையும் எழுது. அப்படி அந்த கலமை கொண்டு எழுதப்பட்ட செய்திகளில் அனைத்தும் இருக்கிறது. அந்த குர்ஆன் கூட அதில் இருந்தால் எடுத்துகிட்டு வருவார் ஜிப்ரீல். அப்படிப்பட்ட ஒரு லௌஹுல் மஹ்ஃபூலை இவன் சொல்கிறான். எப்படி நான் கவிதையில் எழுதுறான், முகமது நபியே உங்கள்கிட்ட இருக்கிற இல்மு இருக்குத ஞானம், அதில் ஒரு சின்ன பகுதி தான் லௌஹுல் மஹ்ஃபூல் இருக்குது. அப்போ அல்லாஹ்வுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு கூட தெரியுங்கிறான். அல்லாஹ்வுக்கு தெரிஞ்சிருக்கிறது சின்ன பாட்டு, உங்களுக்கு அதை விட ஜாஸ்தியாக தெரியுங்கிறான். ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன பண்ணுறாங்க, நான் ஒரு மனிதன்ப்பா, இது உன்னைய மாதிரி நானும் தப்பாக சொல்லிவிடுவேன், நான் என்ன எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு கரை கண்ட ஒரு வித்தகனா வந்து சகலகலா வல்லவனா நான் வந்திருக்கிறேன்னா, அப்படி என்னைக்காவது உங்ககிட்ட வந்து நான் ஆர்கியூமெண்ட் பண்ணியிருக்கிறேன்னா, நான் மனிதன்ப்பா, உனக்கு வஹீல அல்லாஹ் சொல்கிறான்னு சொல்கிறது கேளு, மற்றது மனிதன் மாதிரி எதாவது நான் பேசினேன்னு சொன்னால் கரெக்டாக பேசினா எடுத்துக்க, பொருந்தாமல் தப்பாக பேசினா விட்டுட்டு போ என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொன்னதிலிருந்து என்ன வழங்குறோம், அனைத்து ஞானமும் பெற்ற உலக ஞானங்கள் 2 லோக ஞானங்களும் அப்படி ஒருங்கே அமைய பெற்றவர்கள் என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சொல்கிறாங்க. அறிவு நம்மளெல்லாம் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது உண்மை, அறிவு சிந்தனை அதெல்லாம் அதிகமாக இருந்தது. அவங்க சுயமாக பேசுகிற பேச்சுக்களில் கூட அவ்வளோ தத்துவங்கள்லாம் வெளியிடும். அது வேறு விஷயம். தவறு வருமா வராது, அந்த வந்திருக்குத தவறு வரவே இல்லை, நல்லா ஒருத்தனை தவறுக்கு அப்பாற்பட்டவன்,
ஆதமுடைய மக்கள் அத்தனை பேரும் தவறு செய்யக்கூடியவர்கள் என்று தானே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆதமுக்கு பிறந்து விட்டாலேயே அவர்கிட்ட என்ன இருக்கு, தவறுகளும் வரும். ஒருத்தர் கூட வரும், ஒருத்தர் குறைய வரும், தவறு வராமல் இருக்காது. கொஞ்சமாச்சும் என்ன செய்யும், தவறு வரத்தான் செய்யும் என்று இந்த சம்பவத்திலிருந்து என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது சத்தம் இல்லாமல் ஓதுன ஒரு தொழுகை, அதில் ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணார். இன்னொரு தடவை என்ன செய்கிறாங்கன்னா சத்தம் போட்டு ஓதுற ஒரு தொழுகை, அதில் ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணியிருக்காரு. சத்தம் போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி முடித்தார்கள். இன்சர்வமின் சலாத்தின் ஜஹரபிஹா பில் கிராத்தி, சத்தமிட்டு ஒரு தொழுகையை ஓதி முடித்து விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஹல் கரா மை அஹதும் மின்கும் ஆனிஃபா, கொஞ்சம் முன்னாடி என்னோட சேர்ந்து யாராவது ஓதுனீங்களா அப்படிங்கிறாங்க. சத்தம் போட்டு ரசூலுல்லாஹ் ஓதும்போது இன்னொருத்தர் அங்கே உட்காந்து ஓதியிருக்காரு. சத்தம் இல்லாமல் ஓதும்போது ஓதுனார், அது என்ன செய்யலாம், ஏற்றுக்கலாம். இப்போ ரசூலுல்லாஹ் ஓதும்போது கேட்டுக்கிட்டு இருக்கனவர் அவர் என்ன பண்ணிக்கிறாரு, ஒருவேளை இவங்க ஓதுனதை கூட சேர்த்து அவர் ஓதியிருக்கலாம், அல்ல வேற என்னத்தையாவது கூட ஓதி இருக்கலாம். ஆனால் ஓதி இருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தம் போட்டு தொழுகை, சத்தம் போடுறதுன்னா மக்ரிபு சுபுஹ் இஷா அந்த மூணில் ஏதாவது ஒரு தொழுகையாக இருக்கும். சத்தம் போட்டு ஓதின ஒரு தொழுகையில் அவர் பின்னாடி இருந்து ஓதுறார். அப்போ என்ன செய்கிறாரு, நாம் யாரை சொல்லலாமா, நான் தான் அல்லாஹ்வுடைய தூர ஓதுனேன், அவர் சட்டம்லாம் தெரியாது தானே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்னி அக்கூலு மாலி உனாஸுல் குர்ஆன், நான் குர்ஆன் ஓதுறதுல எனக்கு போட்டியா நீ ஓதுனா கன்ஃபியூஸ் ஆகலப்பா, நீனும் ஓதுன நான் இப்படி ஓத முடியும், நான் ஓதும்போது நீ அமைதியாக இருந்தால் தான் நான் ஓத முடியும், நீ ஒரு பக்கம் ஓதி நான் ஒரு பக்கம் ஓதுனா எனக்கு ஓத முடியலையே. அப்போ ஒரு நேரத்தில் காதுக்கு வேலை கொடுத்தா வாய்க்கு வேலை கொடுக்க முடியலை, வாய்க்கு வேலை கொடுத்தா காதுக்கு வேலை கொடுக்க முடியலை. அப்போ நீ பேசுறதுனால காதுக்கு வேலை கொடுக்குறேன், நான் ஓதுறது வாய்க்கு வேலை கொடுக்குறேன், ரெண்டையும் பிரித்து எனக்கு கொடுக்க முடியலை. அதுக்கு நீ ஓதுனேன்னு சொன்னால் நான் ஓதுவது தடுமாற்றம் செய்கிறது. இப்படி படைக்கப்படலை மனுஷங்கிறதுனால தான் நானும் இப்படித்தான் இருக்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி திருமதியில் 287வது ஹதீஸில், ஆதாரபூர்வமான ஹதீஸ் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். இதுவும் என்ன காட்டுது, இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மனிதத்தன்மையை எடுக்கப்பட்டவர்களாக என்ன செய்யலை, படைக்கப்படவே இல்லை. சகல அதிகாரங்களும் படைத்தவர்களாக, நினைச்சதையெல்லாம் செய்து காட்டக்கூடியவர்களாக, முடிக்கக்கூடியவர்களாக அவர்கள் படைக்கப்படவில்லை. அப்படின்னா மற்ற மகான்கள் எப்படி இருப்பாங்க, இதை நம்ம விளங்கிக் கொள்கிறோம். அதே மாதிரி இன்னும் சொல்ல போனால் என்னன்னு கேட்டால், நான் ஒரு தடவை சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லன் யுத்கில அஹதன் அமலுல் ஜன்னா, எந்த ஒரு மனிதனையும் அவனுடைய அமல் சொர்க்கத்துக்கு போய் சேர்க்காது. இப்போ நம்ம அமல் செய்கிறோம், தொழுகை நோன்பு வணக்கங்கள்லாம் செய்கிறோம், நம்மளை இதுதான் சொர்க்கத்தில் போய் சேர்க்குன்னு சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. மார்க் அடிப்படையில் நம்ம செய்யக்கூடிய அமல்களுக்கு என்ன தரணும்னு பார்த்தோம்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு கூலி தான் உங்களுக்கு தரணும். ஒரு கடையில் சம்பளத்துக்கு வேலை பார்க்குறீங்க, ஒரு மாதம் வேலை பார்க்குறீங்க, ஒரு மாதத்துக்கு வேலை பார்த்தா இந்த காலத்தில் என்ன செய்கிறான், ஒரு 5000 ரூபா. ஒரு லேபருக்கு என்ன சம்பளம், ஒரு 5000 ரூபா கொடுக்குறான்னு வைங்களேன். ஒரு லேபருக்கு சம்பளம் 5000 ரூபா. இந்த 5000 ரூபா நீங்கள் ஒரு மாதம் வாங்குறதுக்கு என்ன செய்கிறீங்க, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்கிறீங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் எவ்வளவு, 8 மணி நேரம் அந்த கடையில் போய் நின்றா தான் ஒரு மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு என்னவாகு, 5000 ரூபா கிடைக்கிறது. அப்போ 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கிறது எவ்வளவு, 5000 ரூபான்னா நீங்கள் தொழுகைக்கு வர்றீங்க, தொழுகைக்கு வந்தால் 5 வேளை தொழுகைக்கு எவ்வளவு, 50 நிமிஷம் வருமா, 50 நிமிஷம் தான் வரும். அப்போ 5 வேளை தொழுகைக்கு நீங்கள் 10 நிமிஷம் ஒதுக்குனீங்கன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு அல்லாவுக்காக நீங்கள் ஒதுக்குற நேரம் எவ்வளவு, ஒரு 1 மணி நேரம் ஒதுக்குறீங்க. இந்த 8 மணி நேரத்துக்கு மாதம் 5000 ரூபான்னா 1 மணி நேரத்துக்கு மாதம் எவ்வளோ கொடுக்கணும், நீ செஞ்ச வேலைக்கு என்ன கூலி கொடுக்கணும், 1 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு ஒதுக்கியிருக்கிற, இந்த 1 மணி நேரத்துக்கு உனக்கு என்ன தரணும், 8ஆல் பிரிக்கணுமா இல்லையா, அப்போ 500 ரூபா கொடுக்கணும் இல்லையா, 600 ரூபா கொடுக்கணும். உனக்கு ஒரு மாதத்துக்கு உனக்கு எவ்வளோ தரணும், ஒரு 600 ரூபா தரணும். 600 ரூபா தர்றதா இருந்தால் வருஷத்துக்கு எவ்வளவு, வருஷத்துக்கு ஒரு 7000 ரூபா வரும். ஒரு 50 வருஷம் இருந்தேன்னு வைவேன், அது எவ்வளோ வரும், 7000 ரூபாண்டா 35 லட்ச ரூபா, 3 லட்ச ரூபா வருமா, 3 லட்ச ரூபா வருது. அப்போ ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு கையில் கொடுத்து போ உனக்கு முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிடலாம். அல்ல அதையே தர்றான், அல்ல அப்படியே தரப்போகிறாங்கிறேன். இந்த நம்ம எவ்வளோ நேரம் ஒதுக்குறோமோ அதுக்கு உள்ள கணக்கு போட்டு தர்றதாக இருந்தால் ஒரு 3 லட்ச ரூபா தந்தா என்ன செய்யும், நமக்கு டேலி ஆகி போயிடும் நம்ம செஞ்ச வேலைக்கு. அவன் கொடுக்குற என்னடாண்டு கட்டு அரண்மனைங்கிறான், நினச்சது கிடைக்குங்கிறான், மங்களாங்கிறான், ஆறு ஓடுங்கிறான், அப்படி இப்படி என்னென்னமோ தங்க நகைங்கிறான், பட்டாடைங்கிறான். பார்த்தா என்ன செய்ய முடியல, இதுக்கு போட்டு கூலியான்னு நினைக்கிறோம். அப்போ இந்த நம்ம செஞ்ச அமல்களுக்கு அந்த கூலி கிடையாது. இந்த அமலுக்கு கணக்கு பண்ணி கொடுக்குறதா இருந்தால் தர்மம் செய்கிறோம், தர்மம் செஞ்சால் அதுக்கு உள்ளது தானே கொடுக்கணும். 10 காசு தர்மம் செஞ்சியா 10 காசு அளவுக்கு ஏதாவது ஒன்று தந்துட வேண்டியதானே.
வேணா ஒரு 12 காசுக்கு வாங்கிக்க, ஒரு 100 ரூபா செலவு பண்ணியா ஒரு 120 ரூபா வாங்கிட்டு போ, இவ்வளோ தானே தரும். ஒரு வட்டி கடையில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அது வட்டி கணக்கு தானே மனுஷனுக்குள்ள கணக்கு. வட்டி கணக்கு எப்படி பார்ப்பான்? 100 ரூபா கொடுத்தா 120 ரூபா கிடைக்குமா? அவ்வளோ தானே கிடைக்கணும். நீ 1 லட்ச ரூபா தர்மம் பண்ணா கூட 1,20,000 வாங்கிட்டு போ. 1 லட்சம் தர்மம் பண்ண இந்த ஒரு 20,000 வாங்கிக்க. அவன் என்ன செய்யறான்? 1க்கு 10ங்கிறான். உதாரணம் காட்டுறான். என்ன செய்யறான்? அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செஞ்சீங்கன்னு சொன்னா அது ஒரு கதிரை போல, ஒரு தானியத்தை போல. அந்த தானியத்தை மண்ணில் போட்டு புதைக்கிறீங்க. புதைச்சா என்ன செய்கிறது? அதுலேருந்து ஒரு கதிர் முளைக்கிறது, ஒரு செடி முளைக்கிறது. அதில் 7 கதிர்கள் இருக்கிறது. ஒவ்வொரு கதிரிலும் என்ன இருக்குது? 100 நெல்மணிகள், கோதுமைகள் இருக்கிறது. அப்போ 700 ஆச்சு. ஒரே ஒரு நெல்லை போடுறோம், ஒரே ஒரு கோதுமையை போடுறோம், அதுலேருந்து ஒரு செடி முளைக்கிறது. அதில் 7 கிளைகள் உண்டாகிறது. ஒரு கிளையில் 100 நெல் இருக்கிறது. போட்டது 1 கிடைக்கிறது 700. இதை உதாரணம் காட்டுறான். அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் செலவு செய்த உதாரணம் என்னென்று சொன்னால் கமசலி ஹப்பத்தின், ஒரு தானியம். 58 சபா சனாபில, அதிலிருந்து 7 கதிர்கள் முளை விடுகின்றன. ஃபீக்குள்ளி சும்புலத்தி மேத்து ஹப்பா, ஒவ்வொரு கதிர்லையும் 100 தானியங்கள் இருக்கின்றன. இது மாதிரி தான் ஒல்லாஹு யுலாய்ஃபு லிமையஷா, அல்லாஹ் நாடினால் இதுக்கு மேலையும் பன்மடங்காக தருவான். எடுப்பில் 700. நீங்கள் 1 ரூபா செலவழிச்சீங்கன்னா 1.20 கிடைக்காது, 700 ரூபா எடுப்பிலையே. 1 ரூபாய்க்கு 700. உலகத்தில் எந்த லாபமாச்சும் இருக்குதா? எந்த துறையிலையாச்சும் 1 ரூபாயை கொண்டு போய் போட்டுவிட்டு 700 ரூபா சம்பாதிக்க முடியுமா? 2Gலையோ 4Gலையோ கூட முடியாது. இவ்வளோலாம் கிடைக்காது. அதான் அதிகமாக கிடைக்கக்கூடியதுங்கிறாங்க. அதில் கூட 1க்கு 700 கிடைக்கும். 1க்கு 700 கணக்கெல்லாம் என்ன செய்யாது, வரவே வராது. என்ன, ஒரு 500 போட்டு ஒரு 700 எடுப்பான். அப்படி தான் இருக்குமே தவிர 1க்கு 700லாம் கிடைக்கவே கிடைக்காது. அப்போ நம்ம சொர்க்கத்துக்கு நான் மனிதன் போகிறான்னு சொன்னால் அவனுக்கு அமலுக்கு அல்ல நுணுக்கமாக கணக்கு போட்டு கொடுத்தானே ஒன்றும் சொர்க்கமெல்லாம் கிடைக்காது. ஒரு 25 வருஷத்துக்கு அரண்மனையில் வாழ்ந்துட்டு அப்புறம் செத்து போய் தொலைடான்றான். அவ்வளோதான் நமக்கு கிடைக்குமே தவிர நடந்த காலாகாலத்துக்கு அனுபவிக்கிறதுக்கா கிடைக்கும். அப்போ இது எதனால நமக்கு சொர்க்கம் கிடைக்குதுன்னு கேட்டால் கருணையினால் கிடைக்கிறது. அல்லாஹ் என்ன செய்கிறான்? அடியான்னு பலவீனமாக படைச்சிட்டோம். ஏதோ இந்த உலகத்தில் உள்ள ஆசாபாசங்களையும் வச்சுக்கிட்டு சொன்னவொன்னே நேரத்தை ஒதுக்கி வர்றான், சொன்னவொன்னே சாப்பிடாம கிடக்கிறான், காசு மேலே ஆசையாக இருக்கும்போது கூட அள்ளி என்ன செய்யறான்? கொடுக்குறான். அவனுடைய உணர்வுக்காக வேண்டி கூடுதலாக நம்ம கொடுப்போமேண்டு அருளால் தான் கிடைக்கிறது. எதனால் கிடைக்கிறது? கணக்கு பார்த்து கிடைக்கவில்லை. நம்ம யாருக்கு சொர்க்கம் கிடைத்தாலும் அவர் பயங்கரமாக அல்லாவுக்கு செஞ்சுட்டாருங்கிறதுக்காக கொடுக்குறது கிடையாது. காலமெல்லாம் நீங்கள் இருந்தால் கூட கடைசி தரஜாவில் ஒரு சொர்க்கம் இருக்க தானே செய்யும். அந்த சொர்க்கத்துக்காகவே நம்முடைய அமல்கள் போதுமானதாக இருக்குமானா இருக்காது. அதுதான் சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லன் யுத்ஹில அஹதன் அமலுல் ஜன்னா, எவருடைய அமலும் ஒரு மனிதனை சொர்க்கத்தில் சேர்க்காது அப்படிங்கிறாங்க. சஹாபாக்கள்லாம் கேட்குறாங்க, வலா அந்த யார சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதர் நீங்களுமா, நீங்கள் எவ்வளோ அமல் செய்கிறீங்களே, உங்கள் அமலுக்கு கூட அந்த சொர்க்கம் சேர்த்துறாதா அப்படிங்கிறாங்க. நாங்கள் எங்களுக்கு சரி நீங்கள் சொல்கிறது, நாங்கள் என்னத்துப்பட்டு அமல் செய்கிறோம், நீங்கள் ராத்திரி புறம் நின்று வணங்குறீங்க, காலெலாம் வீங்கி போகிற அளவுக்கு வணங்குறீங்க, உள்ளமெல்லாம் கரெக்டாக இருக்குது, கோழு பொய் புறம் இதெல்லாம் அதிகமாக நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம், அதெல்லாம் கூட இல்லாமல் நிறைய மார்க்கு மேலே விழுந்துக்கிட்டு இருக்கிறது, உங்களுக்கு தான் உங்கள் அமலுக்கே சொர்க்கம் கிடைச்சிருமே. அவர் கேட்குறாரு, உங்களை பார்த்தா என்ன செய்யுது, உங்கள் அமல்களும் அதனுடைய தரத்தையும் வச்சு பார்த்தா அதுக்காக வேண்டிய சொர்க்கம் கிடைச்சி போயிருமேங்கிறதுனால அவர் கேட்குறாரு, ஒல அந்த யார சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கும் இப்படி தானா அப்படிங்கிறாரு. அப்போ என்ன செய்கிறாங்க, ஒலான ஆமாம் நானும் தான், இல்லா ஐயத்த கம்மதனி அல்லாஹு பி ஃபதலி வ ரஹ்மா, அல்லாஹ் தன்னுடைய அருளால் என்னை போர்த்தி கொண்டாலே தவிர ஏங்கதியும் அதுதான், என்னை அருளை கொண்டு அவன் சொர்க்கத்தில் சேர்த்தால் உண்டே தவிர என்னுடைய அமலு கணக்கு பண்ணி அதைத்தான் தருவேன்னு சொன்னால் நான் சொர்க்கம் வாசல் கூட நிற்கலாது. நானும் ஒன்று பெருசாக நான் மனுஷனாக தானப்பா இருக்கிறேன். அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் எப்படி மனிதர்களாக இருந்து முழுமையாக இறைவனுக்காக நீங்கள் ஒன்றும் செய்து விடுவது இல்லையோ அது மாதிரி தான் நான் இருக்கிறேன். என்னுடைய அமல்களை கொண்டு கூட நான் என்ன செய்ய முடியாது, சொர்க்கத்தை அடைய முடியாது, நீங்கள் அடைய முடியாது, அருளால் தான் அடைகிறோம். இது புகாரியில் 6463 6467 ஆகிய ஹதீஸ்களில் பார்க்கிறோம். இது எதை காட்டுகிறது? தவம் செய்கிறார், அல்லாவுக்கா அப்படி பண்ணுறாரு அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்படி மூழ்கி 2.5 கலந்துருவாராம். அல்லாவுக்கா என்ன செய்வாராம், அந்த மகான்கள்லாம் 2.5 கலந்து விடுவார்கள், அல்லாவோடு ஒன்றி விடுவார்கள், அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அப்படிலாம் என்ன செய்கிறது? போய்கிட்டே இருந்தான ஒரு மகான் ஒரு அழகான பொம்பளையை பார்த்துன்னு கட்டி பிடிச்சிட்டாரான். என்னோட மகான் இப்படி செய்கிறன்னொன்னே அப்புறம் கொஞ்சம் தூரம் போனோன்னு ஒரு கொல்லனுடைய உலையில் துருத்தி இருக்கும்ல, அதில் தீ வச்சு தீக்கம் எடுத்து முத்தம் போட்டாரான். பத்தியாடா, எனக்கு அதுவும் பொம்பளை அப்படி தான் தெரியுது, தீயும் ஒன்றா தான் தெரியுது, நாங்கள் அப்படி மாறிவிட்டோம், எங்களை நீ பொம்பளையை கட்டி பிடிச்சோன்னு தப்பாக நினைச்சியா? பொம்பளையும் நான் முத்தம் போடுவேன், தீக்கங்கையும் முத்தம் போடுவேன், நாங்கள் வேற படைப்புண்டாரான் அந்த மகான். அப்போ தான் மகான்களுடைய மதிப்பு தெரிஞ்சுக்கிருச்சான். இதெல்லாம் கதை, இது மாதிரி நம்ம யாருக்கு வேணாலும் சொல்லலாம். இது நம்ம புராணா, இது ஹதீஸா
குரானும் இல்லை, இது ஹதீஸும் இல்லை, இது ஒரு லாஜிக்கும் இல்லை, இது உண்மையும் இல்லை. அப்படி இருந்தால் கொண்டு வந்த மகனை கொண்டு கொடுத்து பார்ப்போம். அதான் கதையில் தானே நடக்குது, நிஜத்தில் நடக்கிற கொண்டாந்து காட்டு. நான் கொண்டு வர தீக்கங்க கொண்டு வர்றேன், தீக்கங்க கொடுத்த முத்தம் போட சொல்லுவோம். இப்படி எவனாவது இருந்திருப்பானா? எவனும் இருந்திருக்க முடியாது. ஆனால் இப்படிலாம் பில்டப் கொடுக்குறாங்க. அது இல்லைன்னு காட்டுதா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க? அப்படிலாம் ஒன்றிலாம் போயெல்லாம் இருக்க முடியாது. நானும் உங்களை மாதிரி தான், நானும் உங்களை மாதிரி சில குறைகளோடு தான் இருக்குது. இந்த அமலுக்கெல்லாம் பெரிய மார்க்கெலாம் கிடைக்காது. கருணைக்கு தான் நல்லா தர்றான். என்னுடைய சேவைக்கு நுபுவத்துடைய சேவை பெரிய சேவை தான். இந்த சேவைக்கு கூட எது கிடைக்காது? சொர்க்கம் வந்து கணக்கு பார்த்து அல்லாஹ் கொடுத்தால் கிடைக்காது. ஏதோ ஒரு போனா போகுதுன்னு அல்லாஹ் தந்தா தான் உண்டுன்றத சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து ரபி ஆண்டு ஒரு சஹாபி, அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இரவுல தங்குறேன். அவங்களோட ஒரு நாள் நைட்டில் என்ன செய்கிறாரு? ஹால்ட் பண்ணுறாரு, அவங்களோட தங்குறாரு. தங்கும்போது உழு செய்வதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயாராகும் பொழுது இவர் போய் என்ன செய்கிறாரு? உழு செய்யறதுக்கு வேகமாக போய் தண்ணிலாம் எடுத்துகிட்டு வந்து ரசூலுல்லாஹ் உழு செய்யறதுக்கு தண்ணிலாம் கொடுக்குறாரு. காலையில் எழுந்திரிச்சுன்னு உழு செய்வாங்க இல்லையா? உழு செய்வதற்கு தண்ணி கிண்ணலாம் எடுத்து கொண்டாந்து கொடுக்குறாரு. கொடுத்தவொன்னே ரசூலுல்லாஹ் சந்தோஷப்பட்டு, நம்ம தண்ணி கொண்டு வந்து கேட்கக்கூட இல்லை, நமக்கு என்ன தேவைன்னு விளங்கிக்கிட்டு அவராக போய் என்ன செய்கிறாரு? உழு செய்கிற தண்ணிலாம் எடுத்துகிட்டு வர்றாருன்றவுடனே அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னா, ஃபகாலலி சல், உனக்கு எதாவது வேண்டாம் என்ற கேள்விப்பாங்கிறாங்க. ஒரு ஆர்வம் அவர் செய்கிறாருங்கிறதுனால அவர் என்ன செய்கிறாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, சல், ஏதாவது கேளு, என்கிட்ட காசு வேணுமா, உனக்கு தேவைப்படுதா, உனக்கு ஏதாவது தேவை இருக்கான்னு கேட்குறாங்க. அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், காசு பணம்லாம் எனக்கு வேண்டியதில்லை, அஸ்அலுக்க முராஃபகத்தக ஃபில் ஜன்னா, எனக்கு சொர்க்கத்தில் உங்களோட இருக்கணும், அதான் உங்கள்கிட்ட நான் கேட்குறேங்கிறார். தண்ணியெல்லாம் எடுத்து வச்சதுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக உனக்கு ஏதாவது வேணுமான்னு அவர் ரசூலுல்லாஹ் எது கேட்டாங்க? ஏதோ காசு பணம் கேட்பாரு, கொடுத்துடலான்னு கேட்குறாங்க, ஏதாவது கேள்பாண்டு. அவர் என்ன செய்கிறாரு? அஸ்அலுக்க முராஃபகத்தக ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் உங்களோட நான் இருக்கணும், அதான் எனக்கு தேவை அப்படிங்கிறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி செய்கிறாங்க, அவகைறதாளிக்கு வேற கேளுப்பா, இதை விட்டுட்டு இது ஏன் கேட்குற, இதை விட்டு வேற கேளு அப்படிங்கிறாங்க. அவர் என்ன செய்கிறாரு? கொடுத்து ஹுவதா, அதான் வேணும் எனக்கு, இது கேட்காத வேற கேளுங்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்க? அவரு எனக்கு அதான் வேணும், வேற எதுவும் தேவையில்லை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, அது நமக்கு முடியாது, நீ அப்படி அடைஞ்சு உனக்கு சொர்க்கத்தில் என்னோட இருக்கணும் என்று சொன்னால் ஐன்னி அலா நஃப்ஸிக பி கஸரத்தி சுஜூத், அதிகமாக சஜிதாக்கள் செய்து, தொழுகைக்கு அப்படி சொல்கிறாங்க, அதிகமாக தொழுகை சுன்னத்தான நஃபிலான அதிகமான தொழுகைகளை நீ செய்து நீ வந்து அதுக்கு எனக்கு உதவி செய்து கொள், அதுக்கு அல்லாஹ் தருவான்ல, அப்போ நீ இருந்து கொள்ளலாம். நீ இபாதத்துகளை அதிகமாக்கி கொண்டா தான் என்னோட வந்து இருந்து கொள்ள முடியுமே தவிர, எனக்கு தண்ணி கொண்டாந்து கொடுத்தனால நான் இருந்துட முடியுமா? ஒழு செய்ய தண்ணி கொண்டாந்து கொடுத்ததுனால உன்னை கூட பக்கத்தில் கொண்டு வச்சுக்கிடுவேனா? அதெல்லாம் முடியாது. அல்லாஹ் வந்து எனக்கு பக்கத்தில் நீ வரணும்னு சொன்னால் அதுக்கு சில வேலைகள் அல்லாஹ் வச்சிருக்கிறான். என்ன வேலை? வணக்கங்களை அதிகப்படுத்தணும். ஒரு அடியான் என்னை வந்து நெருங்குறதா இருந்தால் நபிலான வணக்கங்களை கொண்டு என்ன செய்கிறான்? நெருங்குகிறான். நெருங்கிட்டா அவன் கேட்கறதெல்லாம் நான் கொடுப்பேன் என்றெல்லாம் இருக்கிறதை வைத்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீ எனக்கு அருகில் இருக்க நீ ஆசைப்பட்டாயானால் அதிகமாக வணக்க வழிபாடுகளை, தொழுகையை போன்ற வணக்க வழிபாடுகளை அதிகமாக செஞ்சு நீ உதவி செய்து கொள், அதான் செய்ய முடியுமே தவிர இது பத்தாது. இதை செஞ்சதுனால நான் போய் என்ன செய்ய மாட்டேன், உன்னை எனக்கு பக்கத்தில் கொண்டு வச்சுக்கிற மாட்டேன், ஏன்னா அந்த நாளில் உள்ள தீர்ப்பளிக்கிற அதிகாரம் என் கையில் கிடையாதுங்கிறதுக்காக வேண்டி அப்படி சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து எதை இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க? அவளியா வந்து அப்படி ஒரு பார்த்தால சொர்க்கத்தில் கூட்டு போயிடுவாரான், முடியுதுன்னு சொல்லி சீட் எழுதி தான் கொடுக்குறாங்க. பேப்பரில் எழுதி, அதாவது சொர்க்கத்து சீட்டான், அது முறியது வாங்கும்போதே கொடுத்துட்றது, அடக்கம் பண்ணும்போது அதை வச்சு அடக்கம் பண்ணிடணுமா, அந்த பேப்பரை உள்ளே போட்டு என்ன செய்யணுமா, அடக்கம் பண்ணிட்டோம்னா முன்கர் நக்கீரெலாம் வந்தால் என்ன செய்வாராம், இவர் சீட்டு வாங்கினவர் விட்டுருங்க, இப்படிலாம் சிரிக்கிறதுக்கு இல்லை, இப்படிலாம் சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. இந்த முறியது சீட்டு கொடுத்து நிஜத்துக்கும் நான் வந்து மிகையாக சொல்லவில்லை, ஏன்னா நாங்கள் முறியது வரைக்கும் நாங்கள்லாம் போன ஆளுக்கு, அதனால் சொல்கிறோம், நானும் முறியது வாங்கியிருக்கிறேன், அதனால் என்னென்ன ஃப்ராடெலாம் பண்ணுறாங்க நமக்கு தெரிகிறது. அப்போ இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே, அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது முடியலைங்கிறாங்களே, இப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு நிஜமாக ஒரு உதவிலாம் செஞ்சுருக்கிறாரு, அதுக்காண்டி சொர்க்கத்துக்கு பார்க்காது, அது நமக்கு முடியாதுப்பா, நீயும் வணக்க வழிபாடு எல்லாம் சொன்ன கட்டளை செஞ்சுட்டு போ என்று சொன்ன செய்தியை நம்ம பார்க்குறோம். முஸ்லீமில் 754வது ஹதீஸில் நம்ம பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன தெரிகிறது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நிலையிலையும் மனிதத்தன்மை உடையவர்களாக இருந்தார்களே தவிர மனிதத்தன்மை அப்பாற்பட்டவர்களாக இருக்கலை என்பதை நம்ம விளங்கிக் கொள்கிறோம். அடுத்து வந்து